السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை இரவு வணக்கங்களினால் சிறப்பித்து நம்மால் முடியுமான சிறப்பு உபன்யாசங்களை, கருத்துக்களை கேட்டு அறிந்து வருகிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொர்க்கத்தை ஒருவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால், அல்லது நரகத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றிருந்தால், அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இரண்டும் அவசியம் என்று நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணையும் அவனுடைய மக்ஃபிரத் மன்னிப்பும் ஒருவருக்கு இல்லை என்றால் அவர் வெறுமனே தன்னுடைய அமல்களை வைத்து சொர்க்கத்தை அடைய முடியாது. அதிலும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத் அதிலே அவசியம் என்பதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நாளை மறுமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஜெயமடைந்து சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அவசியமான ஒன்றுதான் ஷஃபாஅத் என்று சொல்லப்படுகிற அம்சம். ஷஃபாஅத் பரிந்துரை என்று பொருள். ஒரு மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அடைந்து சொர்க்கத்தை அடைவதற்கு பிரதானமாக அந்த அடியானுக்கு ஷஃபாஅத்தும் கை கொடுக்கும். இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா கூட குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அனுமதி உத்தரவு இல்லாமல் ஷஃபாஅத் செய்கின்றவர்கள் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் பரிந்துரை என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு கடுகளவு ஈமானோடு வாழ்ந்தாலும், கடுகளவு ஈமானோடு வாழ்ந்தாலும் நாளை மறுமையில் அவன் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்லுவான். அந்த சொர்க்கத்துக்கு செல்லுகிற விஷயம் இரண்டு விதமாக அமையும். ஒன்று, அல்லாஹ் தஆலா சிலரை நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவார். ஒன்று அவர்களுடைய நன்மைகள், அல்லாஹ் அவர்கள் மீது கொடுத்த ரஹ்மத், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்ததை கொண்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான் நேரடியா. இன்னும் சிலர் அப்படி சொர்க்கத்துக்கு நேரடியா போக மாட்டார்கள். என்ன செய்வார்கள் என்றால், இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் செய்த மாறுபாடுகளுக்காக நரகத்திலே தண்டனையை பெற்றுவிட்டு சொர்க்கத்துக்கு போவார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இதற்கு ஒரு உதாரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அழகான ஒரு உதாரணம். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அடியான், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் நாளை மறுமையில் இந்த உலகத்திலே அவன் செய்த பாவங்களுக்காக, வரம்பு மீறுதலுக்காக நரகத்துக்கு சென்று விடுவான். நரகத்திலே தண்டிக்கப்படுவான். அதற்கு பின்னர் அவன் நிறம் மாறிய, உருமாறிய, மதிக்க முடியாத ஒரு தோற்றத்தில், நிறத்திலே இருப்பான். அவனை அந்த நரகத்தில் இருந்து விடுதலையாக்கி அந்த தண்டனை காலம் முடிந்த பின்னர் அவனை சொர்க்கத்தின் நதியிலே கழுவப்பட்டு அவனுடைய பழைய நிலைக்கு அவனை மாற்றப்பட்டு அழகிய தோற்றத்துக்கு மாற்றப்பட்டு அவன் மீண்டும் சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவான். அப்ப மூமின் என்று சொல்லிட்டா எல்லாரும் டைரக்டா சொர்க்கம் போறது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா மன்னிக்காத பாவங்களுக்கு நரகத்திலே தண்டனையை பெற்றுவிட்டு தான் சொர்க்கத்துக்கு போவார்கள் இல்லையா?
இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் ஒரு ஆற்றின் ஓரத்திலே பாருங்கள், ஒரு ஆற்றோரத்திலே பாருங்கள், சுரி பிடிச்ச மண் கிடக்கும். சுரி பிடிச்ச மண், அந்த மண்ணிலே ஒரு விதை கிடந்தால் என்ன நிறத்தில் இருக்கும்? கருப்பா இருக்கும். ஆத்தோரத்தில் இருக்கின்ற கருப்பு நிற சுரிக்குள்ளே இருக்கின்ற மண், ஒரு வித்து என்ன செய்யும்? கருப்பு நிறமாக இருக்கும். அந்த ஆற்றினுடைய தண்ணீர் அதில் பட்டால் அந்த வித்து முளைக்கும். இப்ப கருப்பு நிற வித்து தண்ணீர் பட்டது, முளைத்தது. அந்த வித்தில் இருந்து வெளியாகின்ற குருத்து அல்லது முதலாவது அந்த இலை அல்லது நெட்டி என்ன கலர்ல வரும்? ஒரு வடிவான பச்சை நிறத்தோடு கலந்த அழகான மஞ்சள் நிறத்திலே அந்த வித்தில் இருந்து முளை வெளியாகும், துளிர்விடும் இல்லையா? இந்த வித்தினுடைய நிறத்துக்கும் இந்த துளிருடைய நிறத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது? இப்படி நரகத்திலே தண்டிக்கப்பட்ட பொழுது கருத்த நிறமாக இந்த அடியான் மாறியிருப்பான். சொர்க்கத்தின் நதியிலே அவன் கழுவப்பட்டு விட்டால் இந்த துளிருடைய நிறமாக அவன் நிறம் மாறி சொர்க்கத்துக்குள் பிரவேசிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது அழகான ஒரு உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அதற்கு ஒரு அழகு இருக்கிறது அல்லவா? ஒரு அழகான உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நேரடியாக சொர்க்கத்துக்கு போகின்றவர்களும் இருக்கிறோம். இவ்வாறு எங்கள் பாவங்களுக்காக நரகத்திலே தண்டனையை பெற்றுவிட்டு சொர்க்கத்து நதியிலே கழுவப்பட்டு பின்னர் சொர்க்கத்துக்கு நுழைகின்றவர்களும் இருப்போம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நாளை ஆகிரத்தில் அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், யா அல்லாஹ், எங்களுடைய நண்பர்கள், எங்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கிறாய், எங்களுடைய நண்பர்கள்ல சில ஆக்களை சொர்க்கத்துக்குள்ள காணலையே, எங்களை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாய், எங்களுடைய நண்பர்களாக இந்த உலகத்திலே இருந்தவர்கள் நிறைய பேர் சொர்க்கத்துக்கு காணல, அவங்க ஆட்களை தெரியா எங்கண்டு என்று கேட்பார்கள். எப்படி சொல்லுவார்கள் என்றால், அவங்க எங்களோட தொழுதாங்க, நாங்க தேடுற எங்களுடைய நண்பர்கள் சகோதரர்கள் எங்களோடு தொழுதவர்கள், எங்களோடு நல்லமல்கள் செய்தவர்கள், எங்களோடு ஒன்றாக இருந்தவர்கள். ஆனால் இங்கே சொர்க்கத்தில் நாங்க மட்டும் வந்திருக்கிறோம், அவர்களை காணவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் தேடுகின்றவர்கள் நரகத்தில் இருக்கிறார்களா என்று சென்று பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அங்க போய் பார்த்தா கூட்டாளிமாரெல்லாம் நரகத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான், இவர்கள் தேடுகின்ற இவர்களுடைய உறவுகள், சகோதரர்கள், நண்பர்களில் யாருடைய கல்விலே ஹப்பா ஒரு கடுகளவு, யாருடைய இதயத்திலே ஈமான் இருந்தாலும் அவர்களை உடனடியாக நரகத்தை விட்டு வெளியேற்றி அவர்களை அவர்களுடைய நண்பர்களோடு சொர்க்கத்திலே சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதுல என்ன விளங்குது? இந்த உலகத்துல ஒருவன் நண்பனாக இருக்கிறதாக இருந்தா இப்படி ஹெல்ப் பண்ற நண்பனா இருக்கணும் ஆகிரத்துல. இது தலைகளா? நரகத்தில் இருக்கிற நண்பன் சொல்றான், யா அல்லாஹ், நீ என்ன நரகத்துல போட்டுகிறாய், ஆனா என்னோடு சேர்ந்து ஜில்மார் பண்ணினவனை காணலையே, அவன் எங்கே? அவன் சொர்க்கத்தில் பரவரண்டு திஞ்சவனது போடுங்கடா அவனை என்று சொல்ற அளவுக்கு தான் நம்ம கூடுற கூட்டாளிமார் அமையுது உலகத்துல பொதுவாக. அப்ப நண்பன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நாம ஒருத்தனோட கூடினால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், இவன் சொர்க்கம் செல்லுவான். அங்கே என்னை காணவில்லை என்றால், யா அல்லாஹ், என்னுடைய உற்ற நண்பனை இந்த சொர்க்கத்திலே காணவில்லை என்று பதறி துடிதுடித்து விடுவான். அல்லாஹ் அவனை கூப்பிட்டு சொல்லணும், உன் நண்பன் அங்கால நரகத்திலே இருக்கிறான், கொஞ்சம் எட்டிப்பாரு. யா அல்லாஹ், நரகத்தில் இருக்கிறான், மலக்குகளே அவனை உடனடியாக வெளியில் எடுங்க
ஏன்னா இங்க சொர்க்கத்துக்கு இருக்கிற அவன் நண்பன் அவனை தேடுகிறான், உடனடியாக அவன் பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துக்குள் அவனை நுழைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவல்லவா நண்பர்கள் இருக்க வேணும். நம்மளுக்கு அமைகிற நண்பர்கள் எப்படி என்றால், அல்லாஹா பார்த்தே யா அல்லாஹ் என்ன நரகத்துல போட்டீங்காய், அவனை இஞ்ச இழுத்துக்கிட்டு வா, ஏன்னா அவனும் சேர்ந்து எங்களோட இந்த வேலாம் பார்த்த என்று இருக்கிறவனை அங்கால கொண்டு போறது மாதிரியான ஒரு நண்பர்களைத்தான் இன்று உலகத்தில் இளைஞர்களோ யுவதிகளோ ஆண்களோ பெண்களோ உலகத்தில் உள்ள யாருமோ தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் நல்ல நண்பர்களோடு நீ கூடி பழகிக்கொள். அவ்வாறு நீ கூடினால், தமிழ்ல பழமொழி சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல, நல்ல நண்பர்களோடு சேர்ந்திருப்பது என்பது கஸ்தூரியோடு சேர்ந்திருப்பதை போல, கஸ்தூரியோடு சேர்ந்திருப்பதை போல. கஸ்தூரிக்கு கூட இருந்தால் நமக்கும் சேர்த்து அது மனம் வீசுகின்றதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் அவசியம். அதனால் தான் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் குர்ஆனிலே, அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عليما. இந்த உலகத்திலே உங்களுக்கு மிக உற்ற சிறந்த நண்பர்கள் யார்? நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இப்ப நபிமார்களை பிடிக்கலுமா? சித்திகீன்களை கூட நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஷுஹதாக்கள் அரிதிலும் அரிது. அது இப்ப காசாவை போன்ற இடங்கள்ல பலஸ்தீனத்தில் உண்மைக்குண்மையாக ஷுஹதாக்களாகின்ற மக்களை பார்க்க முடிகிறது. நாம தேடலாம், சாலிஹீன்களை தேடலாம். சாலிஹீன்கள் என்பது கணவனில் சாலிஹான கணவனை தேட முடியும், மனைவியில் ஒரு சாலிஹான மனைவியை தேட முடியும், நண்பர்களில் சாலிஹான நண்பர்களை தேட முடியும், நமது பிள்ளைகளை சாலிஹானவர்களாக வளர்க்க முடியும், பெற்றோர்களை சாலிஹானவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள முடியும். சாலிஹீன்கள் என்பது கொஞ்சம் சாத்தியமான இலகுவான ஒன்று. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இப்படிப்பட்டவர்கள் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு நிஅமத் அருள் புரிந்தவர்கள் இவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அருள் புரிய அல்லாஹ்வினால் அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் இவர்கள். ஃபஹஸுன உலாயிக ரஃபீகா, நண்பர்களாக இருப்பதற்கு உண்மையில் மிக ஆரோக்கியமான நல்லவர்கள் இவர்கள் தான் இல்லையா? சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படியான ஆட்களோடு நண்பர்களாக இருக்கிறது என்கிறது நாமளா நினைச்சு வர்றதில்லை. ஸாலிகல் ஃபலு மினல்லாஹ், இந்த அருளை அல்லாஹ்வில் நின்றுதான் நாங்கள் அடைய முடியும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நல்ல நண்பனை தர முடியும். அல்லாஹ் நாடினால் நல்ல நண்பர்களை அல்லாஹ் நம்மளை தருவான். அவர்கள் உடலால் நேருக்கு நேர் கண்ணுக்கு கண்ணாக நம்மை காண நம்மளால் காண முடியாதவர்களாக இருந்தாலும் எங்கள் உள்ளத்திலே அன்பு கொண்டு வாழுகின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் காணவில்லை, ஆனால் அவர்களை உள்ளத்திலே அன்பு கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறோம். நபிமார்களை நாங்கள் காணவில்லை, அவர்களை உள்ளத்தால் அன்பு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லடியார்களை நாம் பெரும்பாலும் காணவில்லை என்றிருந்தால், ஆனால் நாம் காணாத அந்த நல்லடியார்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்ற நல்லடியார்களை உள்ளத்திலே நாம் அன்பு கொண்டிருக்கிறோம். நாம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம், அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறோம், அவர்கள் சென்ற பாதையை பின்பற்றி இருக்கிறோம், அவர்கள் சொன்ன பிரகாரம் நடந்திருக்கிறோம். நம்மை விட்டு விட்டு அவர்கள் செல்லுவார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடமாட்டார்கள், சஹாபாக்கள் நம்மை விடமாட்டார்கள், அஹ்லுல் பைத்துகள் நம்மளை விடமாட்டார்கள், அவுலியாக்கள் நம்மளை விடமாட்டார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் நம்மை விடமாட்டார்கள். சொர்க்கத்துக்குள் நம்மை தேடுவார்கள். என்னை நம்பியவன், நான் சொன்ன வழியில் நடந்தவன், எனது பிரகாரம் எனது பாதையிலே சென்றவன், எனக்காக தியாகங்களை செய்தவன், இவ்வளவும் செய்தவரை காணவில்லை, யா அல்லாஹ் எங்கே என்று கேட்டால், ஒருவேளை நாம் எல்லாம் நரகத்தில் இருந்தால் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன்
அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய அந்த அழைப்பின் பேரிலே, வேண்டுகோளின் பேரிலே உடனடியாக நாங்கள் நரகத்திலிருந்து விடுதலையாகிவிட முடியும். நல்ல நண்பர்கள், நல்ல நண்பர்கள் என்றால் இப்ப கூடி தர்றாக்கள் மட்டுமில்ல, அதுவும் தான். இதை விட நல்ல நண்பர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். இப்ப இருக்கிறார்கள் நண்பர்கள் தான். ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொன்னா, மின் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், இந்த ஆட்கள் ஃபஹஸன உலாயிக ரஃபீகா, நண்பர்களில் மிக அழகியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அதுக்காக இப்ப நபிமார்களை போய் நாம எங்க பிடிக்கிறது? சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இந்த உலகத்தில் நபிமார்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக, சாலிஹீன்களாக இருந்தவர்களை நாங்கள் அன்பு கொள்கிற பொழுது, அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களை அவர்கள் தேடி நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு ஒரு விமோசனத்தை தருவார்கள். அடுத்ததாக இந்த உலகத்திலே நாம் கூடி பழகுகின்ற நண்பர்கள், நண்பனையே நரகத்திலிருந்து காப்பாற்ற வழி இல்லை, அதுக்குள்ள அவரோடு சேர்ந்து நாம சொர்க்கத்துக்கு போறதா? இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அருமையாக உணர்த்துகின்றார்கள், ஜலீசுல், நல்ல அழகிய நண்பன், நல்ல நண்பனை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாளை மறுமையில் அவன் ஒருவேளை சொர்க்கத்துக்கு சென்று விட்டால், நாம் நரகத்துக்கு சென்று விட்டால், அவன் கேட்பான், என்னுடைய இறைவா, என்னுடைய உற்ற நண்பனை காணவில்லை, அவன் என்னோடு வாழ்ந்தவன், தொழுதவன், எல்லாம் செய்தவன் எங்கே? அல்லாஹு தஆலா சொல்லுவான், அங்கே நரகத்தில் பாருங்கள். உடனடியாக அவனை அவனுடைய மனதில், கல்பிலே ஒரு கடுகளவு ஈமான் இருந்தாலும் உடனடியாக அவனை நரகத்தை விட்டு வெளியாக்கி சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். இது ஒரு சாதாரணமா? நண்பர்களை தெரிவு செய்கின்ற விஷயத்தில் நாளை மறுமையில் நண்பர்கள் நமக்காக மன்றாட்டம் செய்வார்கள். நம்முடைய சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிறந்த உடனே வஃபாத் ஆகக்கூடிய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லுவார்கள், சிறுபராயத்திலே, நிறைய ஹதீதுகளின் சாராம்சம், சிறுபராயத்திலே மரணிக்கின்ற பிள்ளைகள் பாவம் அற்றவர்கள். அவர்கள் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக நாளை மறுமையிலே மன்றாட்டம் செய்வார்கள். சின்ன பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக மன்றாட்டம் செய்வார்கள். இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்கிறது, ஒரு குழந்தையை இழப்பது என்பது பெரிய துக்கம், துயரம். ஆனால் அதிலே இருக்கின்ற அடுத்த பக்கம், அல்லாஹு தஆலா அந்த குழந்தையின் புண்ணியத்தினால், மன்றாட்டத்தினால் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். உங்கள் பிள்ளைகளை குர்ஆனை மனனமிடுகின்ற ஹாஃபில்களாக ஆக்கிவிடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாஃபில்கள், குர்ஆனை மனனமிட்டவர்கள், மார்க்க அறிவை சுமந்தவர்கள், அந்த தாய் தந்தையர்களை, தன் குடும்பம் சார்ந்தவர்களை சொர்க்கத்துக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழைத்து செல்லுவார்கள். இதெல்லாம் இஸ்லாம். ஆனா இறைநேசர்களான அவுலியாக்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ நாளை ஆகிரத்திலே நமக்காக ஷஃபாஅத் செய்து, மன்றாட்டம் செய்து கரை சேர்ப்பார்கள் என்று ஒருவன் நம்பினால் அதை பிழை காணக்கூடிய ஒரு சமுதாயத்தை இன்று நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன். நாளை மறுமையில் சமுதாயத்திற்காக, மனிதர்களுக்காக, இந்த உம்மத்தவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாட்டம், ஷஃபாஅத் செய்கின்றவர்களில் முதலாவது ஆளாக நான் தான் இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல என்ன அர்த்தம்? முதலாம் ஆள் நான் தான் சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பின்னால் ஆட்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அது நாயகத்துக்கு மட்டும்தான் ஷஃபாஅத், மற்ற நபிமார்களுக்கோ, சஹாபாக்களுக்கோ, அவுலியாக்களுக்கோ, அறிஞர்களுக்கோ இல்லைன்னு சொல்லுவார்கள். அது பிழை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன அவ்வலு ஷாஃபிஇன், ஷஃபாஅத் செய்கின்றவர்களில் முதலாவது ஆள் நான் தான். வ அவ்வலு முஷஃபஇன், அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத் செய்கின்ற அதிகாரத்தை வழங்குவானே, அப்படி வழங்கப்படுகின்றவர்களிலும் முதலாவது ஆள் நான் தான். ஷஃபாஅத் செய்கிறதிலே முதலாவது ஆள் நான் தான். ஷஃபாஅத் செய்கிற உரிமை கொடுக்கப்படுமே, அவர்களிலும் முதலாவது ஆள் நான் தான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டுமல்ல, குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் ஹதீதுகளையும் அறிஞர்களுடைய விளக்க உரைகளையும் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, நபிமார்கள், அவுலியாக்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள் எல்லோரும்
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவரும் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்கின்ற உரிமை ஆகிரத்திலே கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒரு சமுதாயத்துக்கு தலைமை தாங்கிய ஒரு இமாம் இருந்தால் அந்த இமாமுக்கு கீழே தான் அந்த சமுதாயத்தையே எழுப்புவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். நஹ்ஷுரு குல்ல உனாசின் பி இமாமிஹிம், குர்ஆனுடைய வசனம். ஒரு சமுதாயத்திலே ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த தலைவருக்கு கீழே தான் அந்த சமுதாய மக்களை நாங்கள் நாளை மறுமையிலே எழுப்புவோம். அப்படி என்றால் அந்த சமுதாய தலைவன் ஒரு நல்லவனை தெரிவு செய்வது யாருடைய கடமை? யாருடைய கடமை? நம்முடைய கடமை. நாளை அவருக்கு கீழே தான் எழும்ப இருக்கிறோம். இமாம்கள் இந்த ஆயத்திற்கு, இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது இன்னும் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்களை பின்துயர்ந்து இந்த உலகத்திலே ஒருவன் வாழ்ந்திருந்தால் அப்படி வாழ்ந்த ஒவ்வொருவரையும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு கீழே எழுப்பப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 2 செய்திகளை சொல்கிறார்கள். என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களை யார் அன்பு வைக்கிறாரோ அவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றில் சொல்வார்கள் இல்லையா, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே கேட்கப்பட்டது, சய்யிதுனா இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களை திருமணம் முடிக்கிறதுனா உங்களுக்கு என்ன வேணும்? ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களாம், இந்த உலகத்தில் உள்ள பெண்களுக்கு ஷஃபாஅத் செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தரணும் என்று கேட்டார்களா? இந்த உலகத்தில் உள்ள பெண்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்களாம். நம்மட பொம்பளைங்க என்ன கேட்டிப்பாங்க? மாப்பிள்ளைகிட்ட கார் இருக்கா? மாப்பிள்ளை ஜாப் என்ன? சம்பளம் என்ன? கவர்மெண்ட் ஜாப்பா? பென்ஷன் வருமா? ஆனா ஃபாத்திமா நாயகி கேட்டது அதே அல்ல. ஃபாத்திமா நாயகி அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இந்த உம்மத்தினுடைய பெண்களுக்கு ஷஃபாஅத் செய்கிற பாக்கியத்தை எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உத்தம பெண்மணியை இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் மறக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் பைத்துக்களை அன்பு கொண்டவர்களுக்கு நான் நாளை மறுமையில் ஷஃபாஅத் செய்வேன் என்றார்கள். அதே போல சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களுக்கு ஏசுகின்றவனுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கவே கிடைக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு கண்டபடி நின்றபடி எல்லாம் பேசுறவன் வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களுக்கு யார் திட்டுகின்றாரோ, ஏசுகின்றாரோ, வசை குறை பாடுகின்றாரோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ மரணித்து விடுங்கள், ஜன்னத்துல் முஅல்லாவிலோ ஜன்னத்துல் பகீயிலோ அடக்கப்பட்டு விடுங்கள். மக்காவிலோ மதீனாவிலோ யாராவது ஒருவர் மரணித்து விட்டால் மக்காவிலும் மதீனாவிலும் மரணித்ததற்காகவே அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வளமையா பாங்கு சொல்லுது இல்லையா, பாங்கு தொழுகைக்கு பாங்கு சப்தத்தை நீங்கள் கேட்டால் பழையாக்கள் வயதானவர்கள் உறங்கிக் கொண்டு சாய்ந்து கொண்டிருந்தாலும் எழுந்து உட்கார்ந்து மொக்காடு போட்டுக் கொள்ளுவார்கள், ஆண்கள் தொப்பி போட்டுக் கொள்ளுவார்கள். பாங்கு சப்தம் கேட்டுவிட்டால் அதற்கு ஒரு மரியாதை கொடுப்பார்கள். ஆனா இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்குடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால், பாங்கு முடிந்து விட்டால், பாங்கு முடிந்த பின்னால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தம்மா என்ற அந்த பாங்குடைய துஆவை நீங்கள் ஓதுவீர்கள் என்றால் உங்களுக்கு நாளை மறுமையில் எனது ஷஃபாஅத் கட்டாயம் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல என்ன ஓதுறோம்? வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹ. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வாக்களித்திருக்கின்ற மகாமன் மஹ்மூதா என்கிற அந்த ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுத்து விடு. வர்ஸுகுனா ஷஃபாஅத்தா, அவருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு தந்துவிடு. எப்படி கேள்வி? யா அல்லாஹ், வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹ,
வர்சுக்னா ஷஃபாஅத்தா. மகாம மஹ்மூதா என்கிற அந்த உயரிய இடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ எழுப்பி விடு. மகாமன் மஹ்மூதாண்டா என்ன? இந்த உம்மத்துக்காக அந்த இக்கட்டான இறுக்கமான அந்த கட்டத்தில் ஷஃபாஅத் செய்கின்ற அந்த சந்நிதி, அந்த இடத்தில் நாயகத்தை எழுத்தாட்டி விடு. மகாமன் மஹ்மூதா. அதோட இப்ப ஷஃபாஅத் செய்கிற இடத்துல நாயகத்தை எழுப்ப சொல்றோம். வர்சுக்னா ஷஃபாஅத்தா, அவருடைய ஷஃபாஅத்தையும் எங்களுக்கு தந்திரு. பாங்கதுவாவுடைய பொருள் இதான். இப்படி யாராவது நீங்கள் ஓதினால் கேட்டால் என்னுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு கட்டாயமாகிவிட்டது. ஒவ்வொரு பாங்கும் அதற்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டு துஆ ஓதப்படுகிற பொழுதோ எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை எங்கள் சொந்த இடத்திலேயே பெற்றுத் தருகிறது என்றால் அத ஒரு நல்லவன் மிஸ் பண்ணுவானா? ஒரு ஒழுக்கமானவன் மிஸ் பண்ணுவானா? ஒரு நன்றி உள்ளவன், ஒரு விசுவாசம் உள்ளவன் அதை மிஸ் பண்ணுவானா? இது பாங்கு சத்தம் ஒரு பக்கம் போகுது, உம்மாட நாடகம் ஒரு பக்கம் போகுது, வாப்பாட டிராமா இன்னொரு பக்கம் போகுது. ரெண்டு உண்டு என்ன, டிராமா நாடகம் எல்லாம் சரி. ஆனா டிவி ஓபன் பண்றதுக்கு மனம் இல்லை. பாங்கு சத்தத்துக்கு மதிப்பு கொடுக்காம பாட்டும் பரதமுமாக இருப்பார்கள். ஆளுக்கால் கீர்வார் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த ஒழுக்கங்கள், அதபுகள், மரியாதைகள் கெட்டு போய்விட்ட காலத்தில் இருக்கிறோம். எங்கு ஷஃபாஅத் வாரு? எப்படி வர முடியும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், நாயகமே யா ரசூலல்லாஹ் ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நீங்க தஹஜ்ஜுத் தொழுங்கள் நாயகமே. அஸா அய்யபஅஸ ரப்புக மகாமன் மஹ்மூதா. அஸா அய்யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. உம்முடைய இறைவன் உங்களை அந்த மகாமன் மஹ்மூதா என்கிற இடத்திலே உங்களை எழுப்புவதற்கு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மகாமன் மஹ்மூதாவிலே சமுதாயத்துக்காக ஷஃபாஅத் செய்வதற்கு எழுப்பப்படுகின்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்ல முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், மகாமன் மஹ்மூதாவில் எழுப்பப்படவிருக்கிற நாயகமே நீங்க தஹஜ்ஜுத் தொழுங்க. ஆனா அந்த ஷஃபாஅத் தேவைப்பட்டவருக்கு தஹஜ்ஜுதுக்கு எழும்ப டைம் இல்லை. அப்ப எப்படி ஷஃபாஅத் கிடைக்கும்? எப்படி ஷஃபாஅத் கிடைக்க முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்பிரத்தும் எப்படி ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அவசியமோ அதுபோல குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் எங்களுக்கு அவசியம். மற்றும் உண்டான நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், மூமின்கள், நல்ல நண்பர்கள் அவர்களுடைய பரிந்துரைகளும் நமக்கு அவசியம். இதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் கடமையாகிவிட்டது. கடமையாகிவிட்டது. கொஞ்சம் பேர் என்ன சொல்றா தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜு மக்காவோட முடிஞ்சா அடுத்த பிளைட்ல ஏற்றி வீட்டுக்கு வா. மதீனாக்கு போகணும்ன்றது கடமை இல்லை. மதீனா போகணும்ன்றது கடமை இல்ல. ஜியாரத்துக்கு போக தேவையில்லை, அது ஷிர்க்கு என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய கபரை ஜியாரத் செய்ய யாராவது வந்தால் அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிப், கட்டாயமாகிவிட்டது. நாயகன் நம்மட ஊராக்கள் நம்மட ஆக்களை போலையா சொல்லி போட்டு ஏமாத்துறதுக்கு சொன்னதுதான். அவர்கள் ஒரு காலத்திலேயும் வாக்குறுதி மீறுவதில்லை. அவர்களுடைய ஜியாரத்துக்கு சென்றாலும் அந்த ஷஃபாஅத் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஜியாரத்துக்கு எல்லாருக்கும் போக இயலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என் மீது ஸலவாத்துக்களை அதிகம் சொல்கிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாக்கு போறதுக்கு சல்லி இல்ல, வசதி இல்ல, வீட்டில் இருந்து கொண்டு ஸலவாத்து சொல்ல முடியும். மதீனாவிலோ மக்காவிலோ மரணிக்கிற வாய்ப்பு இல்லை. பாங்கு துஆவுக்கு துஆ ஓதுங்க, ஷஃபாஅத் கிடைக்கும். இஸ்லாம் எவ்வளவு அழகாக அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை அடைகிற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்திருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்க கட்டாயம்.
ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனும் உங்களுக்காக ஷஃபாஅத் செய்யும். குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனும் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். நீங்கள் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்திருந்தால் கஅபத்துல்லாவும் உங்களுக்காக நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்யும். ஹஜருல் அஸ்வத் கல்லை நீங்கள் முத்தமிட்டிருந்தால் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லும் உங்களுக்காக ஷஃபாஅத் செய்யும். இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஷஃபாஅத், கஅபா ஷஃபாஅத் செய்யும், ஹஜருல் அஸ்வத் ஷஃபாஅத் செய்யும், குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். ஏன் நல்ல நண்பர்களும் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்பிரத்தும் நாளை சொர்க்கத்துக்கு நுழைவதற்கு எப்படி நமக்கு அவசியமோ அதுபோல ஷஃபாஅத், குறிப்பாக அந்த மகாமன் மஹ்மூதா, அந்த ஷஃபாஅத்துல் உலமா என்ற அந்த மகத்தான நேரத்தில் நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னை காப்பாற்றுவது எப்படி என்று மன்றாடுவார்களாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழே சஜ்தாவிலே இருந்தவர்களாக யா உம்மத்தி யா உம்மத்தி, இறைவா என்னுடைய உம்மத்துக்கு கார்மானம் தா, என்னுடைய உம்மத்துக்கு கார்மானம் தா என்று அந்த இக்கட்டான சூழலும் அர்ஷுக்கு கீழே சஜ்தாவிலே இருந்து அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே நமக்காக மன்றாட்டம் செய்வார்களாம். அப்படியான ஷஃபாஅத்தை அடைவதற்கு எவ்வாறு முயற்சிப்பது என்பதை விட்டுவிட்டு அந்த நாயகன் நம்மளை போல ஒரு மனுஷர், அவங்களோட ஷஃபாஅத் எங்களுக்கு தேவையில்லை, நான் தொழுதிருக்க, நோம்பு பிடிச்சிருக்க, நெத்தி கருத்திருக்க, இடுப்பு பிடிச்சிருக்க, இதெல்லாம் தேவையில்லை. என அன்புக்குரியவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தையும், ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஷஃபாஅத்தையும், நபிமார்கள், சித்திகீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய ஷஃபாஅத்துக்களையும், இன்னும் என்ன விளக்கங்களை நாம் இன்று பார்த்தோமோ இப்படியான ஷஃபாஅத்துக்களையும் பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஜெயமடைந்து சொர்க்கத்தை அடைந்து கொண்ட வெற்றி பெற்ற கூட்டமாக நானும் நீங்களும் நம் குடும்பங்கள், பிள்ளை குட்டிகளும் ஆகிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்லல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.